இறையேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. ஆமீன். அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்து ஆண்டவரை தான் நம்பிக்கையாய் கொண்டிருக்கின்ற மனுஷன் பாக்கியவான். இன்றைய நாளில் நம்பிக்கை முழு மனசுடன் நம் நேசிக்கின்ற பொழுது நிச்சயமாய் ஆசீர்வாதங்களை கொடுக்க நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தயாராக இருக்கின்றார். இன்றைய நாளில் வாழ்க்கையில் செழிப்பே இல்லை பிரதர். ஏதோ வாழணும் அப்படின்னு வாழ்ந்துட்டுருக்கோம். என்ன பண்ணுறது? காலங்களும் அப்படி தான் கடந்து போய்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு நாள் மாற்றங்கள் வராதான்னு சொல்லி காத்துட்ருக்கோம். இன்றைக்கி மாறாத, நாளைக்கு மாறாதான்னு சொல்லி மாற்றங்களை பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஆனால் மாற்றம் ஒன்றுமே இல்லை, எல்லாமே மாறிட்டே இருக்குது. ஆனால் எங்களுடைய வாழ்க்கை நிலைமை அப்படியே தான் இருக்கா மாதிரி இருக்குது பிரதர். என்ன பண்ணுறது ஒன்றும் புரியல. தினந்தோறும் செபிக்கிறோம், ஏசப்பா கிட்டே கேட்குறோம். அவர் கண்டிப்பாக கொடுப்பாரா? கண்டிப்பாக கொடுப்பாருங்க. கலங்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க, உற்சாகமாக இருங்க. தாவீது ஆடு மேய்க்கும் தாழ்மையான சிறுவனாக இருந்தான். கேள்விப்பட்டிருப்பீங்க. வேதத்தை எடுத்து வாசிக்கின்ற பொழுது ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தாழ்மையான ஒரு விஷயத்தை பண்ணிட்டு இருக்கும்போது, ஆனால் அவன் ஆண்டவரை உண்மையாய் தேடினால் அவர் ராஜாவாக உயர்த்தினார். பார்த்தீங்களா? ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை பெறுகின்ற பொழுது நீ ராஜாவாக உயர்த்தப்படுவாய். தாவீதை போல, ஆண்டவரே இன்று உம்மையே நேசிக்கின்றேன், உம்மையே ஜீவிக்கின்றேன், அவரை நோக்கி பாருங்கள், இருக்க பற்றிக்கொள்ளுங்கள், முழு இதயத்தோடு அவரை நம்புங்கள், அப்பொழுது நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். பிரைஸ் லார்ட். முழு உள்ளத்தோடு தேடணும்ல, முழு இதயத்தோடு கேட்கணும்ல. ஏசப்பா கேட்ட, ஆண்டவரே நான் உமக்குள்ளாக கீழ்ப்படியும் பிள்ளையாக இருக்கு, என்னை உயர்த்துங்கப்பா, என்னை ராஜாவாக உயர்த்துங்க. வாழ்க்கையில் எவ்வளோ சங்கடங்கள், இதெல்லாம் சகிச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டுருக்கோம். நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழவே இல்லை பிரதர். என்ன பண்ணுறது? வாழணும், அவ்வளோதான், பசங்களுக்காக அப்படின்னு சொல்லி காலங்களை தள்ளிகிட்டு இருக்க எத்தனையோ உறவுகள் இருக்கும்ல. காலை மாலை இரவு பகல் அதெல்லாம் அப்படியே ரொட்டேட்டாக போயிட்டே தான் இருக்குது. ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்ற தாழ்வுகள் வந்துக்கிட்டே தான் இருக்குது. வந்துக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஆட்டோ பின்னாடி வசனம்லாம் போட்டிருக்கோம், பார்த்துருக்கீங்களா? நம்மளுடைய வசனங்கள், பைபிளில் இருக்க வசனங்கள் போட்டிருக்கோம், தத்துவங்கள்லாம் போட்டிருக்கோம். வாழ் பார்த்துக்கலாம், முன்னும் பின்னுமாக தான் இருக்குமா. சுகமாக வாழ் பார்த்துக்கலாம், எதுக்கும் தயாராக அப்படின்ற மாதிரி போட்டிருந்ததுங்க. வாழ்க்கை சுகமும் கொடுக்கும், எல்லாமே கொடுக்கும். எல்லா நாளுமே நமக்கு இன்பமாக போயிடாதுல்ல. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக போகிறது ரொம்ப பிடிச்சிருந்தது படிக்கும் போது. வாழ்க்கைனா முன்னும் பின்னும் இருக்கும், நீ சுகமாக வாழ்ந்துடு, அவ்வளோதான்டா அப்படின்னு போட்டிருந்தது. ஸோ இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் கஷ்டங்கள் இருக்க தான் செய்யுது. என்ன பண்ணுறது? இந்த கஷ்டத்தை பார்த்து நம்ம பயந்து வாழ்றத பார்த்துக்கலாம்டா. ஒரு கை நம்ம கஷ்டத்தை தாண்டி மேலே வந்துட மாட்டோமா? கண்டிப்பாக வரலாங்க. ஆண்டவரே என் கண்மலையும் என் கோட்டையுமாக இருக்கின்றீர், என் இரட்சகருமாக இருக்கின்றீர், என் தேவனும் நான் நம்பியிருக்கின்ற என் ஆசீர்வாதம் நீரே. ஆண்டவரே எங்களை பார்த்துக்கோங்கப்பா, எங்கள் வாழ்க்கையை உயர்ந்த அடைக்கலமாய் கொண்டு போவீராக. தாவீதை நீர் எப்படி உயர்த்தினீரோ அதே போல் எங்கள் வாழ்க்கையை உயர்த்துங்கன்னு சொல்லி கேட்கலாமா? இன்றைய நாள் ஜெபம். உலகில் வாழ்கின்ற ஒவ்வொரு அன்பான உறவுகள், எவ்வளோ ஜெப விண்ணப்பங்கள் இருக்குது. ஜெப விண்ணப்பங்களை கேட்டு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிக்க தயாராக இருக்கின்றார். ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. அன்புள்ள ஆண்டவரே, மாமிசமான யாவருக்கும் நீர் ஆண்டவர் என்பதை அறிந்து முழு இதயத்தோடு நம்பி உம்மிடையே வந்திருக்கின்றனப்பா. உம்மால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை ராஜா. நீர் தாவீதை, ஆபிரகாமை, யோபுவை ஆசீர்வதித்ததைப் போல எங்கள் வாழ்க்கையை உம் கரத்தில் வைத்திருக்கின்றனப்பா. அதை நீர் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் விதமாக மாற்றி கனித்தரும் உறுதியான மரத்தை போல் ஆக்குவீர் என்று விசுவசிக்கின்றனப்பா. தினமும் உம்மை தேடவும், உம் வழிகளில் நடக்கவும், எல்லா காலமும் உம்மையை பற்றி கொள்ளவும் எங்களுக்கு கற்றுத்தாரும் அப்பா. எங்கள் கண்மலையாக, கோட்டையாக, எங்கள் இரட்சகராக நீர் இருக்கின்றீரப்பா. உம்முடைய ஆசீர்வாதங்கள் எங்களை மிகப்பெரிய உயர்த்து போவதற்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய வல்லமையை, உம்முடைய வாக்கு தத்தங்களை நம்புகின்றனப்பா. உம்முடைய ஆசீர்வாதத்தின் மேல் முழு விசுவாசம் வைத்திருக்கின்ற ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கை பிரகாசிக்கட்டும் என்று நம்புகிறேன் ஏசப்பா. எங்களை ஒருபோதும் கைவிட மாட்டேன் நம்புகிறேன் ஆண்டவரே.
உம்மை நோக்கி பார்த்து ஜெபிக்கின்றவர்களுக்கு நீ ஆசீர்வாதத்தை வழங்குவீர் நம்புகிறோம்ப்பா. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கும் எந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துடாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை கரங்களால் தொட்டுதல் அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. என்னை பலப்படுத்துகின்ற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு என்று சொல்லியிருக்கீங்கப்பா. எங்களுக்கு நல்ல ஒரு உடலில் சுகத்தை கொடுங்கப்பா, ஆரோக்கியத்தை கொடுங்கன்னு சொல்லி கேட்குறோம்ப்பா. ஒவ்வொரு குழந்தை செல்வங்களை ஆசீர்வதிங்க, உடல் தெம்பும் வலிமை தர வேண்டும் என்று கேட்குறேன் ஆண்டவரே. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லைப்பா. எல்லோரும் நல்லா இருக்கணும்ப்பா. இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன். ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. காட் பிளஸ் யூ ஆல்.